ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் ஒரு ஸ்பெஷலான வெஜிடபிள் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். வெஜிடபிள் பிரியாணினாவே ஸ்பெஷல் தான். அதில் வந்து நம்ம செட்டிநாடு கல்யாண வீட்டுங்களில் தருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பிரியாணி பார்க்க போகிறோங்க. அதுக்கு இந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டோங்க. சோம்பு போட்டாச்சு, பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டோங்க, இஞ்சி போட்டாச்சு. இந்த பிரியாணிக்கு தேவையான பூண்டும் இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்தாச்சுங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறமா ஒரு ஸ்பெஷலாக ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து போட போகிறோங்க. அது வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து திருவி எடுத்துருக்குங்க. அதுவும் வந்து ஒரு 3 ஸ்பூன் டு 4 ஸ்பூன் சேர்த்துட்டோங்க. இதெல்லாம் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோங்க. இப்போ நம்ம குக்கரில் தான் இந்த பிரியாணி செய்கிறோங்க. இதில் எண்ணெய் விட்டு பிரிஞ்சி எல்லாம் அதே மாதிரி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கிட்டோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதுவும் சேர்த்துக்கிட்டோங்க. இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க எண்ணெயிலேயே. இப்போ இதில் வந்து கொஞ்சம் புதினா தழை போட்டு அதையும் வந்து இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறோம். இப்போ வந்து நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாங்க. இந்த பிரியாணி நீங்கள் செஞ்சிங்கன்னா அப்புறம் அடிக்கடி இந்த பிரியாணி தான் செஞ்சு தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் போட்டுக்கிறோங்க. உங்கள் காரத்துக்கு தேவைந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா வச்சு அரைச்சிருக்கோம் ஏற்கனவே, அதனால் உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிடலாங்க. அப்புறம் ஒரு 4 தக்காளி, பெரிய தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறோங்க. நம்ம உப்பு சேர்த்து வதக்கிறனால சீக்கிரமாக இந்த தக்காளியும் வெங்காயமும் வதங்கி வந்துடும். இப்போவே வந்து நம்ம பாருங்கள், இந்த பேஸ்ட் அரைச்சாச்சு. இஞ்சி பூண்டு அப்புறமா வந்து பச்சை மிளகா, தேங்காய், புதினா எல்லாம் வச்சு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் வச்சு அரைச்சோம் இல்லைங்களா, கரம் மசாலா எல்லாம், அதை வந்து இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா வந்து நம்ம இப்போ வந்து நல்லா வதக்கி விடுறதுனால தக்காளி வந்து பாதி அளவு வெந்திருக்கிறப்ப இதை நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் வதக்க எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுங்க. இப்போ நம்ம காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க. பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, குறைஞ்சது ஒரு 3 டு 4 காயாவது சேர்த்துக்கோங்க. நூல்கள் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். கேரட்டு, பீன்ஸு, அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துட்டாங்க, பட்டாணி சேர்த்துட்டாங்க. காலிஃப்ளவர் வந்து இப்போ சேர்த்துல, பெரிய காலிஃப்ளவரை தான் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோங்க. கட் பண்ணது கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ அதை சேர்த்துல. இப்போ நம்ம சேர்த்துனோம்னா அதெல்லாம் உடஞ்சி ஆகிடும், நூல் கொலன்னு ஆகிடுங்க. அதனால இப்போ நான் ஒரு 3 முழு பச்சை மிளகாவும் இதில் வந்து சேர்த்துட்டேங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. அந்தளவுக்கு நல்லா இதை வந்து வதக்கி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம அந்த காலிஃப்ளவரை சேர்த்துறோங்க. முன்னாடியே சேர்த்துனோம்னா அது வந்து உடஞ்சி போயிருக்கும். இப்போ வந்து சேர்த்துட்டு இந்த அரிசி வந்து நான் வந்து ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கேங்க. இது ஒரு 4 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேன். மிக்ஸி வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் அரிசிக்கு தகுந்த தண்ணி வந்து நீங்கள் அளந்துக்கலாம். ஜீரக சம்பா அரிசி தான் செய்யணுன்னு இல்லைங்க, நீங்கள் வந்து பாசுமதியில் செஞ்சால் சூப்பராக இருக்குங்க, வாசம், அந்த ஃப்ளேவர் எல்லாமே. இப்போது இந்த தண்ணி கொதிக்கிட்டுங்க. தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி வந்து சேர்த்துக்கிறேங்க. அரிசி நான் முன்னாடியே ஊற வைக்கல, அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் ஆஃபன் வந்து இதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டைலில் செய்வீங்க. இந்த தேங்காய் வச்சு அரைச்சி நம்ம சேர்த்து புதினாவோட அரைச்சி சேர்த்தனால அந்த கலரும் வித்தியாசமாக இருக்குங்க. கல்யாண வீட்டில் கொடுக்குற பிரியாணி மாதிரியே இருக்குங்க. அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து தயிர் பச்சடி கூட ரைத்தா எதுவுமே தொட்டுக்க இல்லாமல் சாப்பிட்டாவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்க, தண்ணியும் அரிசியும் ஒரு லெவலுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம விசில் போட்டுடலாங்க. விசில் போட்டு லோ ஃப்ளேம் வச்சு 10 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம விசில்லாம் விட போகிறதில்ல. 10 நிமிஷத்தில் வந்து இது பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க. அப்படி எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள், கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, நம்ம கல்யாண பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, ரிச்சாகவும் இருக்கும். நீங்கள் வேணால் கேஷ்யூஸ் வேணால் நீங்கள் ஆயிலே முன்னாடியே போட்டிருந்தீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்குங்க. நான் ப்ரெட்டு கொஞ்சம் வறுத்து போட்டுட்டு அதுவும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேங்க. ஒரு லேயர் சாப்பாடு, ஒரு லேயர் வந்து வறுத்த ப்ரெட் துண்டு போட்டு சாப்பிட்றப்ப தான் இந்த பிரியாணி இன்னும் வந்து நல்ல ரிச்சாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க.
ப்ரெட்டு ஒரு லேயரு, சாப்பாடு ஒரு லேயர் அப்படி போட்டு சூடாக இருக்கிறப்பயே வந்து இது மாதிரி வேறு சர்விங் பாத்திரத்தில் மாற்றிட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த ப்ரெட்டோட நல்லா ஊறி வந்து பிரியாணி வந்து எசன்ஸ்லாம் அந்த ப்ரெட்லேயும் இறங்கிடுங்க. அதுக்காக தான் இப்படி போடுறோம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் கல்யாண வீட்டு பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ரைத்தா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட் அபாரமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.